நீண்ட நாட்களாக உன்னை வாட்டிய கவலை இன்று இரவு துக்கத்தில் கரைந்துவிடும். மனச்சுமை அப்படியே குறையும். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது இயல்பு. ஆனால் சில இரவுகள் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை அல்லவா? அப்படிப்பட்ட இரவை இன்றே நீ சந்திக்கப் போகின்றாய். உன் கஷ்டத்திற்கு கடைசி இரவாக இருக்கும் நாளை காலை முதல் உன் வாழ்க்கையில் புது ஒளி பிறந்துவிடும். இன்று இரவில் பிரார்த்தனை செய்தால் எதிர்பாராத வாய்ப்பு நாளை காலை உன்னை சந்திக்கும். தகராறுகள், தவறான புரிதல்கள் தீர்ந்து அன்பு மலரும். பாபா உனக்காக புதிய வருமான வழியை திறந்து வைக்கின்றேன். உன்னுடைய உள்ளம் ஓய்வும் அமைதியும் அடையும். எப்பொழுதும் பாபா நான் பக்தர்களின் பக்கத்தில் இருக்கின்றேன். வீட்டு வாசலின் காப்பாளனாக நிற்கின்றேன். கனவுகளில் வந்து உனக்கு நிம்மதியை கொடுக்கின்றேன். தோல்வியை வெற்றியாக மாற்றும் விதையை விதைக்கின்றேன். உன் வழி நிறைந்த உள்ளத்தில் ஒளியை ஊற்றுகின்றேன். நட்சத்திரங்களினுடைய சக்தி இன்று உனக்கு ஆதரவாக செயல்படும். நிலாவினுடைய ஒளி உன் மனதின் துயரை கரைத்துவிடும். அஷ்ட சக்திகளும் உன்னை நோக்கி நகரத் தொடங்கிவிடும். தெய்வீக அலைகள் உன் வாழ்க்கையில் இன்று இரவு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும். இந்த பிரபஞ்சம் நட்சத்திரத்தின் வழியாகவும் நிலாவின் வழியாகவும் அஷ்ட சக்திகளின் ரூபமாகவும் தெய்வீகத்தின் அலைகளாகவும் உனக்கு துணை நின்று உன் கஷ்டத்தை போக்க இன்று இரவு வழியை விடும். நீ செய்ய வேண்டியது என்னுடைய புகைப்படத்தின் முன்போ விக்கிரகத்தின் முன்போ ஒரே ஒரு தீபத்தை இன்று ஏற்று ஓம் சாய்ராம் என்று குறைந்தது 108 முறை சொல். மனதில் இருந்த அத்தனை கவலைகளையும் என்னிடம் என் பாதத்தில் ஒப்படைத்து விடு. ஒரு பிரச்சனையை கூட விடாமல் சொல்லி கொட்டி தீர்த்து இன்று இரவு என் பாதத்தில் ஒப்படைத்து விடு. இன்று இரவு உன் கஷ்டத்திற்கு கடைசி இரவு என்று நம்பிக்கையுடன் நீயே சொல். என் பிள்ளை நீ. பாபா நான் உன்னை குழந்தையாக தேர்ந்தெடுத்து விட்டேன். உன் துன்பங்கள் இன்றோடு முடிவடையும். நாளை காலை முதல் உன் வெளிச்சத்தை பெறும், ஒளியை பெறும். இன்னும் ஆழமாக உன் கனவில் நான் தோன்றி கனவின் மூலமாகவும் சில பிரச்சனைகளை நான் ஒழித்து கட்டுவேன். உன் மனதை சிறிது சிறிதாக நோக்கடித்து கொன்று கொண்டிருந்த அந்த விஷயத்தை நான் இன்று வதம் செய்து விடுவேன். கவலைப்படாதே. புதிய ஆரம்பம் வரும் என்பதற்கான அடையாளம்தான் உன் கனவில் நான் தோன்றுவது. கனவில் பசுமை நிலமும் மலர் தோட்டமும் வரும். கஷ்டங்களால் வாடிய உன்னுடைய மனம் இனி மலரும். சுப செய்தி உன் அருகில் வந்துவிட்டது என்பதற்கான தெளிவான சின்னம்தான். இன்று இரவு நான் உன்னோடு உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக உனக்கான வேலைகளை செய்து இரவோடு இரவாக உன்னுடைய வாழ்க்கையை நான் இன்பமயமாக்குவேன். உன் வாழ்க்கை சுதந்திரமாக இனி பாய்ந்து செல்லும். பாபா உனக்கு வழிகாட்டுவதை குறிக்கின்ற விஷயம் நீ இருளில் தடமாறி இருந்தாலும் இனி ஒளி தோன்றும் என்று. எத்தனை வறுமையில் நீ இருந்தாலும் அதிர்ஷ்டம் இனி உன் பக்கம் திரும்பும் என்கின்ற சின்னம்தான் கனவில் தோன்றுகின்ற அந்த ஒளியும் தீபமும். ஓடும் நீராக தோன்றுவேன் நான். உன் வாழ்க்கை இன்பமாக இனி எப்பொழுதும் இருக்கும் என்பதை அறிவுறுத்துவதற்காக. கனவில் நானே தோன்றுவது உனக்கு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது என்பதற்கான அடையாளம். உன் துயரங்களை நேரடியாக என் கையில் எடுத்துக்கொண்டேன் என்பதற்கான அர்த்தம். உன் வாழ்க்கைக்கு இந்த பிரபஞ்சமே துணை நின்று காப்பாற்றும் என்பதற்கான அர்த்தம். கனவில் நீ சிரித்து கொண்டிருப்பது உன் மனதில் இருந்த சுமை விலகப் போகின்றது. நீ காத்திருந்த வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன் கஷ்டம் முடிய போகின்றது என்பதற்கான அடையாளம்தான். இப்படி ஒவ்வொரு அறிகுறியாக உனக்கு கொடுத்து கனவின் மூலமாக உன் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை கொடுப்பேன். அடையாளம் காட்டுவேன். பார்த்தவுடன் நீ உறுதிக்கொள். நாளை காலை உன்னுடைய வாழ்வில் அதிசயம் பிறக்கும். இந்த பிரபஞ்சமே உன் பக்கம் நிற்கும் என்று நம்பு. நல்லது நடக்கும்.